ஸ்ரீ கர்க சம்ஹிதை மாத்துர்ய காண்டத்தின் 2ஆம் அத்தியாயம். ஷிரூப கோபியர்களின் நிகழ்வு. வங்கதேசத்தை சேர்ந்த மங்கள கோபாவின் மகள்கள் நந்தராஜரின் விரஜத்தில் வந்து யமுனையின் கரையில் உள்ள ராச மண்டலத்திற்குள் நுழைவது. ஸ்ரீ நாரத மாமுனிவர் கூறினார், மிதிலேஸ்வரரே, இப்போது நீங்கள் முனிவர் போன்ற கோபியர்களின் கதைகளை கேளுங்கள். அவர்கள் எல்லா பாவங்களையும் நீக்குகிறார்கள், மிகவும் புனிதமானவர்கள். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் மீதான பக்தியை அதிகரிக்கிறார்கள். வங்க தேசத்தில் மங்கள் என்ற ஒரு சிறந்த நறுமணம் கொண்ட இடையர் இருந்தார். அவர் செல்வந்தராகவும் வேதங்களை குறித்த அறிவை பெற்றவராகவும் 9 லட்சம் பசுக்களை வைத்திருந்தவராகவும் இருந்தார். மிதிலேஸ்வரரே, மிதிலையின் நாயகரே, அவருக்கு 5000 பசுக்கள் இருந்தன. ஒரு கட்டத்தில் தற்செயலாக அவரது செல்வங்கள் அனைத்தும் இழக்கப்பட்டன. திருடர்கள் அவரது பசுக்களை திருடிச் சென்றனர். அந்த நாட்டின் மன்னர் அவற்றில் சிலவற்றை வலுக்கட்டாயமாக தனது வசம் எடுத்து கொண்டார். இந்த வறுமையால் மங்கள கோபர் மிகவும் வருத்தம் கொண்டார். சில தினங்களில் ராமரின் மனைவி தண்டகாரண்ய முனிவர்கள் பெண்களை பெற்ற வரம் பெற்றவர்கள் அவருடைய மகள்களானார்கள். இந்த பெண்களின் கூட்டத்தை கண்டு துயரமடைந்த ஏழை மங்களா மீண்டும் துயரமடைந்து மேலும் துயரமடைந்து நோயாலும் பசியாலும் துன்பம் கொண்டார். மேலும் துயரமடைந்து மேலும் நோயாளியாகவே காணப்பட்டார். அவர் தனக்குள் இதனை கூறிக்கொண்டார், நான் என்ன செய்ய வேண்டும்? நான் எங்கு செல்ல வேண்டும்? என் துன்பத்தை யார் போக்குவார்கள்? இப்போது எனக்கு செல்வமோ செழிப்போ குடும்பமோ பலமோ இல்லை. ஐயகோ, பணமில்லாமல் இந்த பெண்கள் எப்படி திருமணம் செய்து கொள்ள இயலும்? உணவு கூட சந்தேகமாக இருக்கும் இடத்தில் செல்வத்தின் நம்பிக்கை என்ன? வறுமை ஏற்கனவே இருந்தது. காகத்தின் சட்டத்தின் மூலம் பெண்களும் இந்த இல்லத்திற்கு வந்தனர். எனவே இந்த பெண்களை பணக்கார மற்றும் சக்தி வாய்ந்த ஓர் அரசருக்கு நான் வழங்குவேன். அப்போதுதான் இந்த பெண்கள் மகிழ்ச்சியை காண்பார்கள் என்றுரைத்தார். நாரத மாமுனிவர் கூறினார், அரசரே, இந்த வழியில் அவை பெண்களை குறித்து கவலை கொள்ளாமல் தனது சொந்த ஞானத்தை பயன்படுத்தி இந்த முடிவை எடுத்து அதில் உறுதியாக இருந்தார். அந்த நேரத்தில் வடமதுரையிலிருந்து ஒரு மாடு மேய்ப்பவர் அவரது இல்லத்திற்கு வந்தார். அவர் ஒரு யாத்ரீகர். அவரின் பெயர் ஜெய். அவர் ஞானிகளில் சிறந்தவர் மற்றும் மூத்தவர். அவரது வாக்கிலிருந்து மங்கள நந்தராஜரின் அற்புதமான மகிமையின் விளக்கங்களை கேட்டார். வறுமையால் அவதிப்பட்ட மங்கள் ஆழ்ந்த சிந்தனைக்கு பின்னர் தனது 4 விழிகள் கொண்ட மகள்களை நந்தராஜரின் பிரஜ மண்டலத்திற்கு அனுப்பினார். நந்தரின் இல்லத்திற்கு சென்றதும் இரத்தின ஆபரணங்களால் அலங்கரிக்கப்பட்ட கன்னி பெண்கள் அவரது மாட்டு சாண சேகரிப்பில் வேலை செய்ய தொடங்கினர். அங்கு அழகான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை கண்ட பெண்கள் தங்கள் முந்தைய பிறவிகளில் விஷயங்களை நினைவு கூர்ந்தனர். மேலும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை அடைவதற்காக அவர்கள் தினமும் யமுனையை வணங்கத் தொடங்கினர். பின்னர் ஒரு நாள் கடுமையான பாதங்களை கொண்ட பெரிய விழிகளை கொண்ட யமுனை நதியானது அவர்கள் அனைவருக்கும் தோன்றி வரங்களை வழங்க தயாராக இருந்தது. பிரஜேஸ்வரர் நந்தராஜரின் மகன் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் எங்கள் கணவராக வேண்டும் என்ற வரத்தை கோஷமிடும் பெண்கள் கேட்டார்கள். பின்னர் அப்படியே என்று கூறி யமுனை அங்கிருந்து மறைந்தார். அந்த பெண்கள் அனைவரும் பிருந்தாவனத்தில் உள்ள கார்த்திகை பூர்ணிமா நாளில் இரவில் ராச மண்டலத்தை அடைந்தனர். அங்கு பகவான் ஸ்ரீஹரி அவர்களுடன் தெய்வங்களின் அரசரான தேவேந்திரன் மற்றும் தேவர்களுடன் மகிழ்வது போலவே மகிழ்ந்தார். இது ஸ்ரீ கர்க சம்ஹிதையின் மாத்துர்ய காண்டத்தின் 2ஆம் அத்தியாயமான ரிஷிகளின் வடிவத்தில் கோபியர்களின் உபாக்கியானம் என்ற தலைப்பில் உள்ள 2ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.